தமிழ் சினிமாவில் அரசியல் வட்டாரத்துல தொடர்ந்து விஜய் அவரை பத்தி எத்தனையோ செய்திகள் வெளியாகிட்டு இருக்க நிலையில வனிதா அவங்க இப்ப ஒரு பேட்டி கொடுத்திருக்காங்க. அதுல விஜய் த்ரிஷா தொடர்பா பரவி வர வதந்திகள், விவாகரத்து விஷயங்கள் எல்லாத்துக்குமே பதில் கொடுத்திருக்காங்க. தன்னோட கருத்தை சொல்லியிருக்காங்க. வனிதா அவங்க விஜய் அவர் கூட படத்துல நடிச்சிருக்காங்கன்னு எல்லாருக்கும் தெரியும். சந்திரலேகா படத்துல 2 பேரும் சேர்ந்து நடிச்சிருக்காங்க. அப்ப 2 பேருமே புதுசுங்க. 2 பேருமே அவ்வளவு கஷ்டப்பட்டு ஆரம்பத்துல ஸ்டார்ட் பண்ணாங்க. அந்த படத்துல பெரிய அளவுல பேர் கிடைச்சதுன்னு சொல்லலாம். அந்த படத்துல நடிக்கிறப்ப கிடைச்ச அனுபவம் குறித்தும் பேசியிருந்தாங்க. விஜய் அவரோட ஒரு படத்துல நான் நடிச்சிருக்கேன். அந்த சமயத்துல எனக்கு கிடைச்ச சம்பளத்தை விட அவருக்கு ரொம்பவே குறைவான சம்பளம் தான். இது அப்போ வெளியே தெரியாத விஷயம். நான் இப்பதான் சொல்றேன். அந்த நேரத்துல எனக்கு பிளைட்ல டிக்கெட் போடுவாங்க. ஆனா விஜய் அவருக்கு ட்ரெயின்ல டிக்கெட் போடுவாங்க. ஏன் அப்படின்னு கேட்டா விஜய் அவருக்கு கஷ்ட நஷ்டம் எல்லாம் தெரியட்டும்னு அவரோட அப்பா சொல்லுவாரு. அந்த அளவுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு தான் விஜய் அவர் வளர்ந்திருக்காரு. எதுவும் சொகுசாலாம் அவர் வளர கிடையாது. அவரும் கஷ்டப்பட்டு தான் ஒவ்வொரு இடத்தையும் கடந்து வந்திருக்காரு அப்படிங்கிற மாதிரி இந்த ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாங்க. ஏற்கனவே விஜய் அவரை பத்தி நிறைய விஷயங்கள் பேட்டிகள்ல சொல்லுவாங்க. அந்த காலகட்டத்துல அந்த படத்துல நடிச்சதுக்கு அப்புறம் விஜய் அவர் இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு முன்னேறி இவ்வளவு தூரம் ரசிகர்கள் கொண்டாடுறத பார்க்கும்போது சந்தோஷமா இருக்கு அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் த்ரிஷா அவங்கள பத்தி பேசும்போது த்ரிஷா அவங்க கூட நான் ரொம்ப க்ளோஸ் இல்ல, ஆனா நல்ல மரியாதையா பேசுவாங்க. நான் போன் பண்ணும்போது பிஸியா இருந்தாங்கன்னா கூட இப்ப பேச முடியாது, அப்புறம் நம்ம பேசலாமான்னு மெசேஜ் பண்ணுவாங்க. அந்த அளவுக்கு மரியாதை இருக்கு. அதே போல த்ரிஷா அவங்களுடைய வாழ்க்கைய பத்தியும் எல்லா விஷயங்களும் எனக்கு தெரியும். என்ன நடந்துச்சுன்னு தெரியாம இல்ல, அடுத்தவங்களை பத்தி இஷ்டத்துக்கு பேசாதீங்க அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாம ஜூலி அவங்க தொடர்ந்து விஜய் அவரை டார்கெட் பண்ணி பேசி வர்றது குறித்து ஆதங்கத்தை தெரிவிச்சிருந்தாங்க. அதாவது விஜய் பற்றி நான் வீடியோ போட தொடங்கினதுக்கு அப்புறம் விஜய் அவருடைய ரசிகர்கள் என்ன திட்டுறாங்க, அதுக்கு காரணம் விஜய் தான் என்பது போல ஜூலி பேசிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்போது விளையாட்டா இருக்கு, இப்படி எல்லாம் பண்ணவே கூடாது அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாம ஜூலி என்ன பேசுறாங்கன்னு பார்த்து அவங்கள திட்டுவதற்கு ஒவ்வொருத்தர்கிட்டையும் சொல்லிக்கிட்டு இருப்பாரா, சோசியல் மீடியால முகமூடி போட்டு பல பேர் என்ன வேணா பேசலாம், அவங்க எல்லாரும் விஜயோட ரசிகர்களை மாறிவிட முடியுமா அப்படின்னு வனிதா அவங்க கேள்வி கேட்டிருக்காங்க. ஜூலி பேசுறது ரொம்ப தப்புன்னு சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு தேர்தல் நாள், எல்லாருமே வாக்களிக்கிறதுக்காக தயாரா இருக்காங்க. இந்த தேர்தல் நாள் நிறைய விஷயங்களை மாத்த போகுது. விஜய் அவரும் இதுக்காக பல முயற்சிகள் பண்ணி இருக்காரு. இது இவருக்கு வெற்றியை கொடுக்குமா, என்ன நடக்க போகுதுன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். இது பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க. இன்னும் இது போல சினிமா தகவல்கள், அரசியல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனல் கூட இணைஞ்சிருங்க.